இந்த நிலையில் ஏதோ காரணங்களை சொல்லி ஓட்டு எண்ணிக்கையை நிறுத்தி வைத்து கடைசி நிமிடத்தில் ஏதேனும் சூழ்ச்சி செய்து ஏதேனும் மாற்றங்களை ஏற்படுத்தலாமா என்ற நிலையில அந்த பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது உள்ளபடியே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை நேரடியாக பலமுறை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய திரு லகானி ஐஏஎஸ் அவர்களிடத்தில் நாங்கள் தொலைபேசியின் மூலமாக நானே பலமுறை பேசியிருக்கிறேன். எங்களுடைய வழக்கறிஞர் குழுவும் பேசியிருக்கிறது. இருந்தாலும் எங்களுக்கு முழு நம்பிக்கை வராத காரணத்தால் நேரடியாகவே அவரை சந்தித்து இவைகளையெல்லாம் விவரமாக நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அவைகளையெல்லாம் நான் உடனடியாக எந்தவித தவறும் இல்லாத வகையில் அதை சரி செய்கிறோம் என்று உறுதியை எங்களிடத்தில் தந்திருக்கிறார்கள். எனவே இன்னமும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையிலும் நாங்கள் தேர்தல் ஆணையத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம். எனவே அந்த நம்பிக்கை வீண் போகாது என்றுதான் கருதி கொண்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் சொல்லியிருக்கிறோம். அதுவும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. உதாரணமாக ராதாபுரம் தொகுதியில் அப்பாவு குறைந்த ஒரு 14 வாக்கு 24 வாக்குகள் என்பது குறையில் தான் இது வந்திருக்கு. ஏற்கனவே செல்லாத வாக்குன்னு சொல்லி சில வாக்குகளை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. ஆக அந்த சூழ்நிலையும் இருக்குது. அவர் அங்கே மறியெல்லாம் நடத்தியிருக்கிறாரு. அதுவும் எழுதி கொடுத்துருக்குறோம். அதே போல் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் கூட கிருஷ்ணசாமி நிற்கக்கூடிய தொகுதியில் கூட அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதுவும் கொடுத்துருக்குறோம். அதையும் தேர்தல் கமிஷன் இடத்துல சொல்லியிருக்கிறோம். அவரும் கவனிப்பதாக நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆமா, நிச்சயமா ஒரு வாக்கு கூட 20 நாள் குறைய கூட தான் நம்ம சொல்லுவோம். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையா? சார், அந்த 570 கோடி ரூபாய் அந்த ட்ரக் கேஸ்ல எலெக்ஷன் கமிஷனோட நடவடிக்கைகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கு. அவங்களோட நடவடிக்கை நீங்க எப்படியா பாக்குறீங்க? சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது வச்சா உண்மை அளவு தெரிய வரும். பாப்பா பின்னாடி கலந்து யோசிச்சு நிச்சயமா செய்வோம். அதுல ஒண்ணு பின்வாங்க மாட்டோம். நீங்க அதிமுக ஆளுங்கட்சியா வர அளவுக்கு மெஜாரிட்டி வந்த உடனே சில அதிகாரிகளும் அங்க இருக்கக்கூடிய சில வாக்கு எண்ணிக்கையில் இருக்க அதிகாரிகளும் ஆளுங்கட்சிக்கு உட்பட்டு மாறக்கூடிய சூழ்நிலை அதெல்லாம் என்னென்ன திருத்தம் பண்ணுவோம். ஏற்கனவே 2011 நான் குளத்தூர் தொகுதியில் அப்பவும் நின்னேன். வீடியோ கேமராலாம் உடைச்சிட்டு அதிகாரியை அடிச்சு போட்டுட்டு அப்போ ஓட்டு எண்ணிக்கை மாற்றமத்தி எவ்வளோ பிளான் பண்ணாங்க. அதையும் மீறி 2000 ஓட்டுலாம் ஜெயிச்சு வந்தோம். நம்ம அப்படிப்பட்ட இல்லை தான். ஆக அதெல்லாம் வரக்கூடாதுன்றது தான் நாங்கள் தடுத்து சொல்லிட்டு நேரடியாக சொல்லிட்டு போயிருக்கோம்.